தேவனம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, வார்த்தையை தியானிக்கிறோம். ஆண்டவரே, வசனத்தை விதையுங்கள் என்று சொன்னீரே. ஆண்டவரே, 1, 10, 100 மறுபதும் பலன் கொடுக்கத்தகான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, அடியனை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பலன், பெனிஃபிட் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 104:13. உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாய் இருக்கிறது. ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான்.
அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினாலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தை அநேக பணிவிடைக்காரர் இருந்தார்கள். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். விதைக்கும் போது யாருக்கு பலன் கிடைக்கும்? விதைக்கும் போது ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலன் அடைந்தான். விதைக்கிறவனுக்கு தான் பலன். நம்ம வயலை வாங்குறது பெருசு இல்லை, அந்த வயலில் விதைக்கணும். பயிர் விதைக்கணும். விதைக்கும்போது அந்த வருஷத்திலே நாம் 100 மடங்கு பலன் பெறுவோம். விதைக்காமல் அறுக்க முடியாது. என்னுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், வசனத்தை ஜனங்களுக்குள்ளே நம்ம விதைக்கணும். வசனத்தை ஜனங்களுக்குள்ள விதைக்கணும். வசனத்தை விதைக்கும் போது ஆத்துமாக்களை அறுவடை செய்யலாம். மத்தேயு 13:23 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்வனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். வசனத்தை விதைக்கும்போது ஆத்துமாக்களை நாம் அறுவடை செய்யலாம். மிஷனரிகள் வந்து வசனத்தை விதைத்தார்கள், வேதத்தை விதைத்தார்கள், வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். இயேசுவை பற்றி மக்களுக்கு சொன்னார்கள். மிஷனரிகள் வெளி தேசத்தில் வந்து இந்தியா தேசத்திற்கு வந்து அவர்கள் செய்த காரியங்கள், மிஷனரிகள் செய்த காரியங்கள் அநேகம். கல்லூரிகளை கட்டினார்கள், மருத்துவமனைகளை உருவாக்கினார்கள், அநாதை இல்லங்களை உருவாக்கினார்கள், அடிமைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதை விதைக்கணும்? நீதியை விதைக்கணும். நீதிமொழிகள் 11:18 சொல்லுகிறது, நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். நீதியை விதைக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேப்பரில் பார்க்குறோம், இந்த அதிகாரிகள் எத்தனை ஆயிரம் லஞ்சம் வாங்கினாங்க, இந்த அதிகாரிகள் எத்தனை ஆயிரம் லஞ்சம் வாங்கினாங்க, கைது செய்யப்பட்டாங்கன்னு சொல்லி லஞ்சம் ஊழல் பெருகிவிட்டது. லஞ்சம் ஊழல் பெருகிவிட்டது. நீதி நேர்மை மங்கிவிட்டது. பணத்தை கொடுத்தா எது காரியம் நடக்குது? நீதிமொழிகள் 11:30 சொல்கிறது, நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமானுடைய பலன் ஜீவ விருட்சம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். பிரியமானவர்களே, எத்தனை ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்திற்கு நேராக சென்று கொண்டிருக்கிறது, எத்தனை ஆத்துமாக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை ஒரு நிமிடம் ஒரு வார்த்தை இயேசு என்று பெயர் கேட்காமலே எத்தனை ஆத்துமாக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானவான். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஏசாயா 3:10 சொல்லுகிறது, உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நீதியை விதைங்க. நீதிமான் பனையை போல என்ன செய்வான்? செழித்து வளருவான். நீதிமான்களை குறித்து நீதிமொழிகளிலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான்கள் குறித்து அநேக காரியங்கள் நீதிமொழிகளே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீதிமொழிகள் 1 அதிகாரத்தில் 6 நீதிமொழியையும்
அதன் அர்த்தத்தையும் ஞானிகளின் வாக்கியங்களையும் அவர்கள் உரைத்த புதைபொருளையும் அறிந்து கொள்வான். அங்கே 1ஆம் வசனத்தில் தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொல்லி நீதிமொழிகள் குறித்து எழுதப்பட்டிருக்கு. சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொல்லி வேதத்திலே நீதிமொழிகளில் அநேக இடத்திலே நீதிமன்றங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே நீதிமொழிகளில் நீங்கள் வாசித்து பாருங்க, அநேக இடங்களிலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான், அதாவது நீதிமானுக்கு நீதிமொழிகள் 12:21 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள். நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான். 10ஆம் வசனத்தில் நீதிமொழியில் 12:10 நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான், துன்மார்க்கருடைய இரக்கமோ கொடுமையே. நீதிமொழியில் 12:26 நீதிமான் தன் அயலானை பார்க்கிலும் மேன்மையுள்ளவன், துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும். நீதிமொழியில் 12:28 நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நீதிமொழிகள் 13:6 நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும். நீதிமொழிகள் 13:9 நீதிமான்களின் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கரின் தீபமோ அணைந்து போகும். நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷம் உண்டு, துன்மார்க்கருடைய வருமானத்திலே துன்பம் உண்டு. நீதிமொழிகள் 15:6 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீதிமான்களாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எப்படி பலன் பெறுவோம்? நன்மை செய்கிறதினால் பலன் பெறுவோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை பார்க்கும்போது, அடிமையானவனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடைய ஊழியம் செய்யுங்கள். அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல்மனதோடைய ஊழியம் செய்யுங்கள். எப்படி பலன் பெறுவோம்? நன்மை செய்கிறதினால். நன்மை செய்யணும். நற்கிரியைகள், நன்மைகள். கர்த்தர் நன்மையானதை தருகிறான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான இந்த வரும் வரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதிடத்தில் நெருங்கி வருவதை காண்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நன்மை தருகிறான். ஆண்டவர் நன்மை செஞ்சாருங்க. இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது 3 வருஷம் ஊழியம் செஞ்சார், நன்மை செய்தான், அநேகருக்கு அற்புதங்களை செய்தார், அநேகருக்கு நன்மை செய்தார். இன்னைக்கு நாம் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிறோம். அமாத்திரமல்ல, அவனவன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். நீதிமொழிகள் 12:14 அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். அவனவன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வார்த்தை, இந்த நாவு எதற்காகனா ஆண்டவரை துதிக்கிறதற்காக. இந்த வாய் எதற்காக? ஆண்டவரை துதிப்பதற்கு அந்த வாயை படைத்திருக்கு. இந்த வாய் நிமித்தமாக நாம் துர்பேச்சுகளை பேசுவதற்கு அல்ல. இந்த வாய் கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு அல்ல. இந்த வாய் புறங்கூறுவதை பேசுவதற்கு அல்ல. இந்த வாய் எதற்காக இந்த வாயை படைத்தார்? ஆண்டவரை துதிப்பதற்காக. ஆண்டவரை துதிப்பதற்காக. அவனவன் தன் வாயின் பலனால் தன் திருட்டான். சங்கீதம் 34 கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என் வாயில் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே துஷ்டமான காரியங்கள், வாயை திறந்தாலே பொய். சில பேருடைய வாயை திறந்தாலே பொய்யாத்தான் பேசுவாங்க. சிலவருடைய வாயை திறந்தாலே அடுத்தவனை பற்றி குறை கூறுவதில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. அடுத்தவங்களை பற்றி குறை சொல்ல, அதனால் ஊழியக்காரங்களை குறை சொல்கிற சில வாய் இருக்குது. ஊழியக்காரங்களை குறைச்சி பேசுகிறதுல அவங்களுக்கு ஐயோ. உங்கள் வாய் எதுக்கு படிச்சுக்கார் ஆண்டவர்? ஆண்டவரை துதிப்பதற்காக. அவனவன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும்.
நீதிமொழியில் 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தேவனுடைய ஊழியர்களுக்கு கொடுப்பதினால் பலன் பெறுவான். நீ மத்தேயு 10:41-42 தீர்க்கதரிசி எனும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலன் அடைவான். சீசன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனும் இதன் பலனை அடையாமல் போக வேண்டும் ஐயா உங்களுக்கு சொல்கிறேன். பிரியமானவர்களே, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கொடு. அது சொல்ல சீசன் என்ன நாமத்தின் நிமித்தம் இந்த சிறிய ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவன் தன் பலனை அடையாமல் போகன்னு மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன். தன் பலனை அடையாமல் போகன்னு மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன். ஊழியக்காரங்களை கனம் பண்ணுங்க. தயவுசெய்து ஊழியக்காரங்களை குறித்து நீங்கள் குறை பேசாதீங்க. உங்களுக்கு நல்லதில்லை, உங்கள் சந்ததிக்கு நல்லதில்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதில்லை. தேவன் பிதாக்கள் செய்த குற்றத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். ஜாக்கிரதையாக இருங்க. ஊழியக்காரங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க, தயவுசெய்து பேசாதீங்க. ஊழியக்காரங்க தப்பு செஞ்சாலும் அதை கர்த்தர் கணக்கு கேட்பார். அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. அவங்க தப்பு செஞ்சால் அவங்களுக்காக ஜெபிங்க. தயவுசெய்து குறை மட்டும் சொல்லாதீங்க. ஏனென்றால் they are God's people, God's servant. அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார். ஊழியக்காரங்களை விரோதமாக பேசாதீங்க தயவுசெய்து. தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்ணுங்க. அவங்க தப்பு செய்கிறாங்களா அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே, அவங்க இந்த தப்புலாம் செய்கிறாங்க ஆண்டவரே, தயவுசெய்து அவங்கள மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து அவங்களை குறித்து குறை சொல்லாதீங்க. தேவனுடைய ஊழியர்களை கனம் பண்ணுங்க. ஊழியர்கள் கொடுப்பதனால் பலன் பெறுவீர்கள். அதான் சொல்லுது, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சீசன் நாமத்தில் சிறியில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போன மையா உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தபடியாக தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ். தேவ பலன் உண்டு. தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழ், தேவ பலன் உண்டு. ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்து என்றால் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுதுகள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. நம் தேவன் அவர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நம் தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தர். ஆகையால் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவர் நீதியுள்ளவர், ஆகவே நாமும் நீதியுள்ளவர்களாய் வாழ வேண்டும். அவர் இரக்கமுள்ளவர், நாமும் இரக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும். அவர் மன்னிப்பதில் சிறந்தவர், ஆகவே நாமும் மன்னிக்கிறவர்களாய் மாற வேண்டும். பரிசுத்தமாய் வாழுங்க. தேவனுக்கென்று நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். You are chosen people. நீங்களுக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அடுத்தபடியாக கர்த்தரை தேடு, பலன் உண்டு. கர்த்தரை தேடு, பலன் உண்டு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு. கர்த்தரை தேடு. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு. கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க கட்டிகள் தாழ் சேர்ந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடு.
தேடிக்கொண்டே இரு. காலையிலே தேடு, மதியம் தேடு, மாலையிலே தேடு, எப்பொழுதும் தேடு. எப்பொழுதும் கர்த்தரை தேடு. தேடலாமே கர்த்தரை. சும்மா வீட்டில் உட்காந்துட்டு சீரியல் சினிமாவும் பார்த்துட்டு நேரத்தை போக்கிட்டு இருக்கிறதுக்கு கர்த்தரை தேடலாமே. 4 வசனத்தை வாசிக்கலாமே, வேதத்தை வாசிக்கலாமே, ஜபிக்கலாமே, 4 பாட்டு பாடி ஜபிக்கலாமே. ஏன் நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஆண்டவரை தேடலாமே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி பார்க்கிறோமே. உங்களுடைய வீடு ஜப வீடாக மாறணும் பிரியமானவர்களே. குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுவார்கள். குடும்ப ஜபம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜபம் இருக்கிறதா? குடும்ப ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு என்னென்னா மழை வெஞ்சாலும் சரி, வெயில் எல்லாம் உள்ளதான் வரும். ஆகவே எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம பார்த்தோம், பலன், பெனிஃபிட். யாருக்கு பலன்? விதைக்கிறவனுக்கு பலன். எதை விதைக்கணும்? நீதியை விதைக்கணும். எப்படி பலன் பெறுவான்? நன்மை செய்கிறதினால், வாயின் பலனால், தேவனுக்கு ஊழியர்களுக்கு கொடுப்பதினால், தேவனுக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வதனால், கர்த்தரை தேடுவதனால் பலன் கிடைக்கும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா நாங்கள் பார்த்தோம், நமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்கிறதா. ஈசாக்கு விதைத்தான். கர்த்தர் அந்த தேசத்தை அவனை ஆசீர்வதித்த அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் பெற்றான். ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கத்தக்கதான காரியங்களை செய்வீராக. பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். உங்களுடைய காணிக்கையினால் தாங்குங்கள். திரையில் தோன்றும் நம்பருக்கு கூகுள் பே மூலமாக நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நிகழ்ச்சியை என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் பாடல் செய்திகளை பார்க்கலாம். நிறைய நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, பாடல்கள் இருக்கிற பார்த்து கண்டு மகிழுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? கடைசி காலத்தில் வாழும் நீ இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே. இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார்.
இயேசுவுக்கு உன்னை ஒப்புவிப்பாயா? அவரே எல்லாம் பார்த்து கொள்வார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான மேசியாவே. பரிசுத்தர் 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 பரிசுத்தரே, பரிசுத்தர் 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 பரிசுத்தரே.